சென்னையில் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை என மூதாட்டி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஓவியா, வட சென்னையில் காலை 7 மணி முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். வாக்குப்பதிவு மையங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெயகோபால் கரடியா பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வீல் சேர் ஏற்பாடு செய்யப்படவில்லை. இதனால் காவல்துறை அவர்களை பத்திரமாக கைத்தாங்கலாக வாக்குப்பதிவு மையங்களுக்கு அழைத்து செல்கின்றனர். இளம் வாக்காளர்கள் பெற்றோர்களுடன் ஆர்வத்துடன் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். வாக்குப்பதிவு மையத்திற்குள் செல்போன் எடுத்து செல்ல வாக்காளர்களுக்கும் பூத் முகவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உள்ளே சென்று புகைப்படம் எடுக்கக்கூடாது, செல்போனில் பேசக்கூடாது என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார், மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டு வாக்களித்த பின்னர் மீண்டும் அவர்களும் ஒப்படைத்து வருகின்றனர். பெரும்பாலான இடங்களில் குடிநீர் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தி தரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர். பதட்டமான வாக்குச்சாவடி கண்டறிந்து அங்கு பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வட சென்னையில் ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர், பெரம்பூர், திருவிக நகர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழகத்திலே ஸ்டார் தொகுதியான கருதப்படும் வட சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் அவர்கள் தொகுதியான முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் காலை முதலே அதாவது முதியவர்கள், அதாவது வயதானவர்கள் எல்லாம் நீண்ட வரிசையில் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். வெயில் காரணமாக அவர்கள் நீண்ட காலையிலேயே வாக்குகளை செலுத்த ஜனநாயக கடமை நிறைவேற்ற வருகின்றனர். அதே போல திருவொற்றியூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய வாக்கு மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக வாக்கு இயந்திரம் கோளாறு ஏற்பட்டு அது சரி செய்யப்பட்டது. மீண்டும் தற்போது அங்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி 8வது வார்டு பெரியார் நகர் விவேகானந்த தெருவை சேர்ந்தவர் இந்திரா, வயது 50. இவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதே சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். இன்று அவர் வாக்கு செலுத்த வந்திருக்கிறார். வாக்கு செலுத்த வந்தபோது தனது வாக்கு இல்லை என்பதை அறிந்து அவர் கண்ணீர் மல்க செய்தியாளர்களை சந்தித்து அவர் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். எனது சொந்த வீட்டில் நான் 50 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். இதுவரை எனக்கு வாக்கு அளிக்க உரிமை வந்ததிலிருந்து ஒரு முறை கூட எனது வாக்கை தவறாமல் நான் செலுத்தி இருக்கிறேன். ஆனால் இந்த முறை எனது வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எனக்கு பெரிய மன வருத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுக்கு சம்பந்தமாக தேர்தல் அதிகாரிகள் இன்று மாலைக்குள் எனக்கு வாக்கு அளிக்க ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல எஸ்ஐஆர் படிவத்திலும் அவர் பூர்த்தி செய்து வழங்கியிருக்கிறார். அதே போல ராயபுரம் தொகுதியில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராயபுரம் தொகுதியில் அவருடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். ஆர்கே நகர் பகுதியில் ஆர்கே நகர் தொகுதி திமுக சார்பில் போடிய எபினேசர், அதே போல அதிமுக சார்பில் போட்டியிடும் RS ராஜேஷ், அதே போல திருவொற்றியூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சுப்பன் அவர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி உள்ளனர். ஓவியா, இது குறித்து மூதாட்டி அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். என் பேர் என் இந்திரா. நான் விவேகானந்தா ஸ்ட்ரீட் திருவொற்றியூர்ல இருக்கேன். 50 வருஷமா ஒரே வீட்டுல ஓன் ஹவுஸா இருக்கேன். 50 வருஷமா ஓட்டு போட்டுட்டே இருக்கேன். ஆனா இந்த வாட்டி புது அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு அப்ளிகேஷன் வரல. ஏன்னா ஐடி கார்டும் வரல, அப்ளிகேஷனும் எனக்கு ஸ்லிப்பும் வரல. இப்போ அது இல்லைன்னா ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. 50 வருஷமா போட்டு இருக்கிறது நான் இப்போ போடாமல இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பழைய கார்டு இருக்கு, பழைய ஐடி ஓட்டர் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, அப்ளிகேஷன் போட்ட அந்த இது இருக்கு, எல்லாமே இருந்து இப்போ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது நான் ஈவினிங்குள்ள ஓட்டு போட்ட மாதிரி ஏதாவது பண்ணணும். யாராவது எஸ்ஐஆர் படிவம் கொடுத்ததா நீக்கப்பட்டிருக்காங்களா? இப்படி இல்ல எஸ்ஐஆர் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா? அதோ குத்தச்சதுவோ அப்ளிகேஷன் கூட அட்ரஸ் அவங்க கவர்மெண்ட் அது சேம் எஸ்ஐஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செக் ஆன்லைன்ல ஏதாவது செக் பண்ணீங்களா? ஆன்லைன்ல நாங்க ஒண்ணும் செக் பண்ணல. ஆன்லைன்ல எல்லாருக்கும் அந்த ஸ்லிப் கொடுக்கும்போது, கார்டு கொடுக்கும்போது நாங்க எப்படியான எனக்கு வருவேன்னு நினைச்சேன். நான் வரவே இல்லை. அது இப்ப இல்ல. எனக்கு 70లో கல்யாணம் ஆச்சு. 71లో நான் சென்னை வந்தேன். சென்னை வந்த ஓட்டு பண்றதுல நான் அப்போதுல நான் ஓட்டு போட்டுட்டே இருக்கேன்.
எங்க வீட்டுக்காரோட சேர்ந்து. எங்க வீட்டுக்கார் இப்பதான் எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. இப்போ நான் ஒண்டி தெளிவான